Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs. Near Porur Kattupakam. Audi offer registration free. இந்த பட்ஜெட்ல நம்ம போரூர்ல சான்ஸே இல்ல. திமுக மாநாடு மயிலாட தானே பார்த்துருப்பேன். ஒரிஜினலான மாநாடை பார்த்துருக்கியா? சார் 75-76 வருஷம் பாரம்பரியமான கட்சி சார். அவங்க பார்க்காத மாநாடா? ஆமாம், அவங்க போடாத ஆடல் மாடலுமா, செய்யாத கூத்தா, அதானே அது பேர் மாநாடு இல்லை தம்பி. ஆடல் மாடல் நிகழ்ச்சி நிச்சயமாக தன்னிச்சையாக மக்கள் முன்னெடுத்து வராங்க. அந்தந்த மாவட்ட செயலர்கள் வாகனம் மட்டும் வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் உங்களை மாதிரி காசு கொடுத்து பிரியாணி கொடுத்து குவார்ட்டர் கொடுத்து அந்த சீன்லாம் இங்கே கிடையவே கிடையாது. இப்போது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு, ஒரு மாற்றத்தை நோக்கி மக்கள் வராங்கன்றதை நம்ம இங்கே பார்க்கணும். கட்டாயப்படுத்தலாம் தம்பி, ஒரு 15 லட்சத்துலேருந்து 25 லட்சம் பேர்லாம் கூப்பிட்டு வரலான்றது வரலாற்றில் சாத்தியமே கிடையாது. சொல்கிறீங்களா? பார்த்தீங்கன்னா அடுத்த ஆளுங்கட்சி தாவேகாதான்ற மாதிரி இருக்குது சார் நீங்கள் சொன்னது. தம்பி, எதிர்கட்சி வரிசையில் கூட திமுக வரக்கூடாதுன்றதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. புரிஞ்சுங்களா? அப்போது அதுக்கான வேலைத்தான் இன்றைக்கி செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அவ்வளோ சலிப்புத்தன்மை ஏற்பட்டிருக்கு. அதாவது விஜய்னால எந்த தகுதியும் ஏற்படுத்த முடியாது, அவர் காலத்துக்கே வரமாட்டார். இது வந்து எடப்பாடி அவர்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் சரி ஓகே இந்த பக்கம் வேணாம், நம்ம பழைய மாதிரி பிஜேபி பக்கமே போகலாம், இது எவ்வளோ பரவாயில்ல, அதனால தான் அந்த சைடு போயிட்டாரு. பிஜேபி அலையன்ஸ்குள்ளே போன பிறகு தான் சீமானுக்கும் விஜய் அவர்களுக்கும் எடப்பாடி அழைப்பு விட்டுட்டார். புரிஞ்சு அவங்களுக்கு, அவருக்கு தெரியும் வெறும் அதிமுக மட்டும் நின்னா கூட ஓரளவுக்கு பர்சன்டேஜ் வாங்கும், ஆனால் அதிமுக பிஜேபி சேர்ந்தால் பர்சன்டேஜ் அடி வாங்கும்னு தெரியும். அப்போது மேஜராக ஓட் பேங்கிங் வேணுன்றதுக்காக தான் குறிப்பாக யங்ஸ்டர்ஸை கையில் இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்களுக்கு கூட சேரணுன்றது எடப்பாடியுடைய இண்டிவிஜுவலான விருப்பமே அதுதான். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் தேவராஜன். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள், அவரிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவ் சார். வர 21ஆம் தேதி மதுரையில் தாவேகாவோட 2வது மாநில மாநாடு. போன வருஷம் விக்கிரவாண்டி விழுப்புரத்தில் ஒரு மாநாடு நடத்தினாங்க. அதுலேருந்து திரு விஜயோட செயல்பாடுகள்லாம் வந்து எப்படி இருக்குது, இதுக்கடுத்து அவரோட செயல்பாடு எப்படி இருக்கும், அது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? திமுக மாநாடு மயிலாட தானே பார்த்துருப்பேன். ஒரிஜினலான மாநாடை பார்த்துருக்கியா? சார் 75-76 வருஷம் பாரம்பரியமான கட்சி சார். அவங்க பார்க்காத மாநாடா? ஆமாம், அவங்க போடாத ஆடல் மாடலுமா, செய்யாத கூத்தா, அதானே அது பேர் மாநாடு இல்லை தம்பி. ஆடல் மாடல் நிகழ்ச்சி இப்போ சேலத்தில் கூட வந்து உதயநிதி தலைமையில் நடந்து தெரியுமா? வாக்காளடா. அவங்க அதே மாதிரி ஒரு மீட்டிங் வச்சாங்கன்னா பீர் பாட்டில் வச்சு கொடுத்தது பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஒன்று ஆடல் மாடல் நிகழ்ச்சி, இல்லை அதுலேயே வந்து சீட்டு கட்ட வச்சுலான்னு கிட்டப்பாங்க, இல்லாட்டி பீர் பாட்டில் வச்சு நடத்துவோம். அதுதான் சொன்னேன், அரசியல் மாநாடுன்றது ஒன்று தெளிவாக செய்கிறதுக்கான ஒரு முகாந்தரம் எப்படி பண்ணணும், ஒரு மாநாடுனா எப்படி இருக்கணும், எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணணும், எவ்வளோ பெரிய க்ரௌடை வருது, தன்னிச்சையாக எப்படி வராங்கன்றத மதுரைக்கு வா பார்க்கலாம். திமுக மதுரைக்கு வந்தீங்கன்னா ஒரிஜினலாக நீங்கள் போட்ட மாநாடு மயிலாட கிடையாது, இது அரசியல் மாநாடு. தன்னிச்சையாக வராங்கன்றீங்க? ஆமாம், இளைஞர்களும் யாரையுமே இழுத்துட்டு வரல சார் தாவேகா. நிச்சயமாக தன்னிச்சையாக மக்கள் முன்னெடுத்து வராங்க. அந்தந்த மாவட்ட செயலர்கள் வாகனம் மட்டும் வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் உங்களை மாதிரி காசு கொடுத்து பிரியாணி கொடுத்து குவார்ட்டர் கொடுத்து அந்த சீன்லாம் இங்கே கிடையவே கிடையாது. அப்போது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு, ஒரு மாற்றத்தை நோக்கி மக்கள் வராங்கன்றதை நம்ம இங்கே பார்க்கணும். கட்டாயப்படுத்தலாம் தம்பி, ஒரு 15 லட்சத்துலேருந்து 25 லட்சம் பேர்லாம் கூப்பிட்டு வரலான்றது வரலாற்றில் சாத்தியமே கிடையாது. உச்சபட்ச நடிகரை பார்க்க வரலான்னு கூட அப்படி எடுத்துக்கலாம். உச்சபட்ச நடிகரை பார்க்கறதுக்கு எது நீ மாநாட்டுக்கு வர? ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் பார்க்கலாம். எங்கே சார் பார்க்க வர்றாங்க? ஷூட்டிங் ஸ்பாட் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறாரு, பனையில் வச்சுருக்கிறாரா? புரியுதுங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் நீங்கள் பண்ணுறதெல்லாம். புரியுதுங்களா? இது அரசியல் மாநாட்டுக்குள்ளே வராங்கன்னும் பொழுது அரசியலை பற்றி தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்ல போகிறாரு, திமுகவை எதிர்க்கிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பகிரங்கமாக சொல்லிட்டு திமுக பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொன்ன பிறகு தான் மாநாடுன்னும் பொழுது இந்த 2ஆம் கட்ட மாநாட்டுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் இது வரைக்கும் வரலாற்றில் எவ்வளவு கூட்டம் தன்னிச்சையாக வருவார்கள்னு தெரிஞ்சு 500 ஏக்கரில் ஒருத்தர் மாநாடு ரெடி பண்ண முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். தம்பி, நீங்கள் ஆள் இல்லாத மூத்திர சந்தில் மாநாடு போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? சின்ன தெருவாக இருக்கும், அப்படியே வழி நடுக்க க்ரௌடாக இருக்க மாதிரி காட்டுவாங்க. இது அப்படி கிடையாது. 500 ஏக்கர் ஆள் வரலன்னு வச்சுங்களேன், ட்ரோனு கேமரா இவ்வளோ மீடியா இருக்குது, ஆளே வரலன்னு காட்டுவீங்க. ஞாபகம் இருக்கா? எத்தனை மாநாடு நம்ம பார்த்துருக்குறோம் ஆளே இல்லாமலாம். அந்த மாதிரி இல்லாமல் எவ்வளோ ஆட்கள் வருவார்கள்னு நம்பிக்கை இருந்தால், எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா, இவங்க கணிச்சிருந்தா அவ்வளோ பெரிய இடத்துல வந்து ஒரு மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ண முடியும். சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இத்தனை வருஷம் மாறி ஆட்சி செஞ்ச நபர்கள் அவங்க கட்சி நிதினு எக்கச்சக்கமாக வச்சுருப்பாங்க. அவங்க செலவு பண்ணி பண்ணுறதெல்லாம் மாநாடு கிடையாது தம்பி. புதிதாக ஆரம்பித்த கட்சி வந்து அவர் உழைச்ச காசுலேருந்து எடுத்து போட்டு இவ்வளோ பெரிய பொருட்செலவில் மக்களுக்காக
பைப் லைன்லாம் பதிச்சு இது வரைக்கும் எந்த மாநாடு பார்த்துருக்கீங்க? மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை வரக்கூடாது, தட்டுப்பாடு வரக்கூடாது, அந்த மண் தரையிலேருந்து மழை வந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவர்கள் காலில் சேரும் சகரையும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு க்ரீன் மேட்டு போடுறதுலேருந்து போதிய பாதுகாப்பு, சிசிடிவியிலேருந்து எவ்வளோ ஆர்கனைஸ்ட் பண்ணி பண்ணுறாங்கன்னும் பொழுது இந்த மாநாட்டுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அக்கறையே அந்த அளவுக்கு இருக்கும்போது மக்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய அக்கறை இருந்தால் தளபதி களத்துக்குள்ளே வந்து அரசியல் மாநாட்டை ஏற்படுத்தி இந்த நபர்களுக்கு வந்து பாடம் கற்பிக்கணும், பாடம் கற்பித்து இந்த மக்களை காப்பாற்றணும்னு சொல்லி நிற்கிறாங்கல்ல. அதான் சொன்னேன், ஒரிஜினலாக மாநாடு எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா மதுரைக்கு வா. அந்த சொல்றீங்களா பார்த்தீங்கன்னா அடுத்து ஆளுங்கட்சி தாவேகாதான்ற மாதிரி இருக்குது சார் நீங்கள் சொன்னது. தம்பி, எதிர்க்கட்சி வரிசையில் கூட திமுக வரக்கூடாதுன்றதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது, புரிஞ்சுங்களா? அப்போது அதுக்கான வேலைத்தான் இன்றைக்கி செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அவ்வளோ சலிப்புத்தன்மை ஏற்பட்டிருக்கு. தாத்தா காலம், அப்பா காலம், இப்போ உள்ள காலம்னு பார்த்து பார்த்து மக்கள் சலிச்சு போச்சு. இத்தனை ஆண்டு காலமாக எங்களை பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றி ஒரு மாதிரி கொண்டு போய் இன்றைக்கி வாழ்க்கையே ஒரு போராட்ட களமாக மாற்றி வச்சுருக்கிறாங்க இந்த சமூகத்தில், இல்லையா? அப்போது அரசியல் களத்துக்குள்ளே ஒரு நேர்மையாக இப்படி ஒரு தலைவன் வரணும்னு தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாற்றத்தை தளபதி விஜய் கொடுப்பான்ற ஒரு பெரிய நம்பிக்கையின் அடிப்படையில் வர்றாங்கன்னு பொழுது நீங்கள் களத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் சுவாரஸ்யமான பல தகவலை தெரிஞ்சுக்க முடியும், பல அதிரடியான. அதுக்கு தலைவர் விஜய் அவர்கள் முதல் களத்தில் வரணுமே சார். மாநாடு யார் ஸ்டாலின் வர போகிறாங்க? இல்லை சார், நான் தளபதி விமர்சனம் வைக்கிறாங்களே சார், அதான் களத்துக்கே வர மாட்டாரு, போராட வரும், எதுக்காக ஒரு நாள் போராடுறாரு, யாரையுமே பார்க்க மாட்டாரு, பேச மாட்டாரு, ஷூட்டிங் போயிடுறாரு, இந்த மாதிரியான விமர்சனம் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஸ்டாலின் கூட தான் படத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு, கூலின்ட்டு திரை விமர்சனம் மாட்டார். நடிகர் வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க, அவர் என்னைக்கோ ஒரு நாள் பார்க்குறாரு சார். என்னப்பா என்னைக்கோ ஒரு நாள்? தினமும் ஒரு படத்தை பார்த்து எவ்வளோ படம் தொடர்ச்சியாக பார்க்குறாரு, பார்க்கலையா நீங்கள்? ஒவ்வொரு டேரக்டராக வந்துடுவாங்க, வந்து நின்றுட்டு பார்க்குறது, படம் பார்க்குறது, ரிவ்யூ சொல்கிறது, அதெல்லாம் தம்பி அவர் தலைவரில் இருந்து நடிகராக மாறி விமர்சகராக மாறி இருந்து ரொம்ப காலம் ஆச்சு. இன்றைக்கி நடிகராக இருக்கக்கூடிய நபர் இன்றைக்கி தலைவராக மாறிட்டார் தளபதி விஜய். மக்களை அப்படி பார்க்கும் பொழுது நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் அங்கே வாங்க, அரசியல் களம்னா என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, என்ன அடி திமுகவுக்கு விழுகுதுன்னு பார்ப்பீங்க, அடுத்தடுத்த எந்த மாதிரியான அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுத்த போகக்கூடிய ஒரு மாநாடாக இருக்குன்றது களத்தில் உங்களுக்கு தெரியுங்களே. அது போன மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான மேட்ரு ஒன்று சொல்லியிருந்தார். அதாவது எங்ககிட்ட வந்தீங்கன்னா, அதாவது ஆட்சியில் உங்களுக்கு வந்து பங்கு இருக்கும், அது ரொம்ப முக்கியமான வார்த்தை, ரொம்ப பேசப்பட்டுச்சு அரசியல் களத்தில். ஆனால் இவ்வளோ சொல்லியும் எந்த கட்சியுமே இது வரைக்கும் தாவேகாவை அணுகவே இல்லை. இது என்ன சார் காரணம்? இது எந்த கட்சியும் அணுகலையா? எந்த கட்சியும் இப்போதைக்கு வந்து சரியாக வரலன்னு சொல்லி சேர்க்கலையா? நல்லா புரிஞ்சுக்க, எந்த கட்சியும் வரலன்றதெல்லாம் வந்து நீங்கள் பிஜேபியும் அதிமுகவும் அலையன்ஸில் இப்போ உடனே போயிட்டாங்கன்றதை வச்சு இவ்வளோ சீக்கிரம் அலையன்ஸ் உருவாகிறோன்றது நீங்கள் நினைக்கிறது வந்து தமிழ்நாடு அரசியலில் வந்து இது புதுசு, கரெக்டுங்களா? நீங்கள் எப்பயுமே நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், நொடிக்கு நொடி களம் மாறும். திமுக மாநாடு அனௌன்ஸ் பண்ணி வைகோ கட் அவுட் வச்சாச்சு, நைட்டாக போய் அதிமுகவில் சேர்ந்தார். கலைஞர் கட் அவுட் எடுக்க வேணாம், பரவாயில்ல இருக்கட்டும்னு சொன்னார், ஞாபகம் இருக்குங்களா? அப்போது ஒரு நைட்டில் வந்து எல்லாம் மாறக்கூடியதுன்னும் பொழுது இன்னும் 7-8 மாதம் இருக்குது தம்பி. களம் மாறும், பாருங்களேன், மாநாடு பாருங்கள், அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அதடி தாமதம் என்னவா இருக்கும்? தாமதமே கிடையாது தம்பி, திட்டமிடுதல் ரொம்ப. ஏன்னா இப்போவே நீங்கள் போயிட்டு வச்சுக்கோங்க, மத்தியில் வந்து இருக்கக்கூடிய அதிகாரம்ன்றது இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தலைவர்களுக்கு எவ்வளோ பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தும், எவ்வளோ பெரிய நெருக்கடி ஏற்படுத்துவாங்க. பல வழக்குகளில் ஏதாவது இருந்துச்சுன்னா நிலுவையில் இருக்கிறது இல்லாது இல்லை எதையாவது ஒன்று சொல்லி ஆரம்பித்து பல விஷயத்தை செய்வாங்க. தளபதி விஜயோடு யாரும் கூட்டணி சேராமல் பார்த்து கொள்வது தான் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் பிரதான வேலையாக இருக்குது. அப்படின்னும் பொழுது பாருங்களேன், எவ்வளோ சைலண்ட்டாக எத்தனை கட்சிகள் எப்படி உடைந்து எந்த மாதிரி மாறி தளபதி ஏற்றுக்கொள்வது. மறைமுகமாக வந்து அதிமுக வந்து கடைசி டைம் லாஸ்ட் மினிட்ல வந்து இந்த சைடு வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். அதிமுக வரலாம், திமுக இருக்கக்கூடிய பிரதான முக்கியமான கட்சிகள் வரலாம். பாருங்க, லாஸ்ட் மினிட்ல வந்து நடைபயணத்துக்கு ராகுல் காந்தி கூட வரலாம். எஸ், நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? வெயிட் பண்ணுங்க, என்னென்ன நகர்வுகள் நடக்குதுன்னு நமக்கு தானே தெரியும். பாருங்க, ரொம்ப இது இப்படிலாம் போயிட்டு இருக்க நேரத்தில் ஆத்தூர், அதாவது தமிழ்நாட்டிலே வந்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சவர் யாருன்னா அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அவர்கள். ஆத்தூரில் அவர் தான் கிங்கு அப்படின்ற மாதிரியே எடுத்துக்கலாம். ஆனால் அவர் தொகுதியிலே போயிட்டு தாவேகாவினர் போஸ்டர் ஓட்டுறாங்க. என்ன ஓட்டுறாங்கன்னா, நீங்கள் வாங்கின வாக்கை விட நாங்கள் அதிகமாக வாக்கு வாங்கி உங்களை நாங்கள் வந்து வெற்றி பெற செய்வோம், உங்களை தோக்கடிப்போம் அப்படின்றாங்க. பதிலுக்கு திமுகவினர் என்ன இன்னொரு போஸ்டரில் என்ன ஓட்டுறாங்கன்னா, அதோட நீங்கள் ஃபஸ்ட்டு டெபாசிட் வாங்கிட்டீங்கன்னா நாங்கள் வந்து சேலை கட்டிக்கிறோம் அப்படின்றாங்க. எப்படி சார்? அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் களத்துக்கே வரணும், ஒரு தேர்தலை சந்திக்கல, ஆனா இதுக்குள்ள இந்த போஸ்டர் ஓட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமா இருக்கே சார். இது வந்து அரசியல் கட்சிக்குள்ள ஒரு சினிமா மாதிரியா இருக்கே சார் இது கூட. தம்பி, அப்படின்னா இப்ப டிஎம்கே சினிமா தான் பண்ணுதா? 6 வருஷம் ஆட்சியில் இருக்காங்க, இப்ப ஆட்சியில் இருக்காங்க 6 வருஷம். பதில் சொன்ன பொத்திட்டு இருக்க வேண்டியதானே? ஏன் ஒன்றை கூட ரியாக்ட் பண்ணீங்க? அது சினிமானா நீ பதில் சொல்லிட்டேல, இப்போ நீ சினிமாக்காரனா? இதில் நீங்கள் அப்படி கிடையாது.
தளபதி விஜய் கட்சி சார்பாக டிவிகே சார்பாக டெபாசிட் வாங்கிட்டாலும் நாங்கள் வந்து புடவை கட்டிக்கிறோம் திமுக நபர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இருந்து கெட்டி பழகிக்க. உனக்கு வந்து எது கம்ஃபர்ட்டாக நிற்குதுன்னு சொன்னீங்கன்னா வாயில் சேலையா காட்டன் சேலையா சில்க் சேரியான்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வாங்கி வச்சு அனுப்புறதுக்கு தயாராக இருக்கிறோம். கெட்டி பழகு, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ ஆத்தூரில் தாவேக்கா வெற்றி உறுதி, இப்படி தான் சார் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் பாருங்கள், களத்தில் வந்து நடக்கக்கூடிய சேஞ்சஸ் பாருங்கள். தாவேக்காவோட விளம்பர வாகனம் அவர் வந்து கொடியசைச்சு பொதுச் செயலாளர் ஆனந்த் வந்து கொடியசைச்சு துவக்கி வைக்கிறாரு. அதில் கூட தாவேக்காவோட கொடியை தான் வச்சு அசைக்கிறாரு. ஏன் ஒரு வேற கொடி இருக்கலாம்? ஏன் வந்து ஒரு அவமதிக்கிற மாதிரி இல்லையா சார் கட்சி கொடியை? திமுக கொடி வச்சு ஆட சொல்லுவோமா? எங்க நீங்க கடைசியா திமுக தான் சார் வரீங்க. சரி, அதிமுக கொடி ஆட்ட சொல்லுவோமா? எந்த கொடியும் வேணாம் சார். தம்பி, எங்க கட்சி, அதாவது அவர் சொல்றது என்ன புரியுதா உங்களுக்கு? தாவேக்காவுடைய பிரச்சார வாகனம் போகுதுனாக்கா அந்த கட்சி கொடியை ஆட்டிக்கு வந்து துவக்கி வைக்காம வேற எந்த கட்சி கொடியை பிடிச்சி ஆட்டுவாங்க? நீங்க என்ன அவரை காமாச்சிரான்னு நினைச்சிங்களா? எந்த கொடியை வேணா எடுத்து போட்டுட்டு உட்காந்துருக்கிறதுக்கு? தம்பி, நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. கட்சியோடைய பிரச்சார வாகனம் செல்லும் பொழுது அந்தந்த கட்சியோடைய கொடியை ஆட்டி துவக்கி வைப்பதன் மரபு. அதைத்தான் அவர் செஞ்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு விமர்சனமா? சொல்லுங்க பார்ப்போம். விமர்சனங்கள் ஆகுது. வைக்கட்டும் வைக்கட்டும், நமக்கு என்ன அதை பத்தி, உனக்கு என்னப்பா அப்படின்றதுதான் சார். அதாவது விஜய்னால எந்த தகுதியும் ஏற்படுத்த முடியாது, அவர் காலத்துக்கே வரமாட்டாரு. இது வந்து எடப்பாடி அவர்கள் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் சரி ஓகே இந்த பக்கம் வேணாம், நம்ம பழைய மாதிரி பிஜேபி பக்கமே போகலாம், இது எவ்வளோ பரவாயில்ல, அதனால தான் அந்த சைடு போயிட்டாரு. பிஜேபி அலையன்ஸ்குள்ளே போன பிறகு தான் சீமானுக்கும் விஜய் அவர்களுக்கும் எடப்பாடி அழைப்பு விட்டுத்தார். புரிஞ்சா உங்களுக்கு? அவருக்கு தெரியும் வெறும் அதிமுக மட்டும் நின்னா கூட ஓரளவுக்கு பர்சன்டேஜ் வாங்கும், ஆனால் அதிமுக பிஜேபி சேர்ந்தால் பர்சன்டேஜ் அடி வாங்கும்னு தெரியும். அப்போது மேஜராக ஓட் பேங்கிங் வேணுன்றதுக்காக தான் குறிப்பாக யங்ஸ்டர்ஸை கையில் இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்கள் கூட சேரணுன்றது எடப்பாடியோடைய இண்டிவிஜுவலான விருப்பமே அதுதான். அப்படின்னும் பொழுது நீங்கள் நொடிக்கு காலம் மாறும். நீங்கள் பாருங்கள், அரசியல் தெரிஞ்ச எடப்பாடி ஏன் சார் பிஜேபி பக்கம் போகணும்? அரசியல் தெரிஞ்ச எடப்பாடி ஏன் சார் அவர் அந்த பக்கம் போயிட்டாரு? அரசியல் தெரிஞ்சனால தான் போயிருக்காரு. ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு, ஞாபகம் இருக்கா? எவ்வளோ ஓட்டு எவ்வளோ வீட்டுக்கு எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இன்றைக்கி 6.5 கோடி பேர் பீகாரிக்கு மட்டும் 6.5 லட்சம் பேர் பீகாரிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா மேபி அந்த கேல்குலேஷன்ன்றது பொறுத்து வந்து பார்க்கணும். ஆசை காட்டி கூட்டு போயிட்டாங்க. ஆசை காட்டி கூட்டு போயிருக்காங்களா இல்லை பிஜேபிக்கு இவர் ஆசை காட்டிட்டு இருக்காரான்றது கடைசியாக தெரியும். சரி, வா ராஜான்ட்டு உன்னை கூப்பிட வரைக்கும் கூட்டு போயிட்டே இருந்துட்டு கடைசி நிமிட்டில் போயிட்டு வான்னு சொன்னாலும் சொல்ல முடியாது. எடப்பாடி இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் சார். நீங்கள் அதிமுக பொறுத்த வரைக்கும் 3 முறை ஜெயலலிதாவால் அடையாளம் கட்டப்பட்ட ஓபிஎஸ் ஒருத்தர் வந்து ஓரம் கட்டுறதுனா சாதாரண விஷயமா? 3 வாட்டி சிஎம் இருந்தவரை. சசிகலா அந்த அம்மா வந்து ஜெயலலிதா மாதிரி காஸ்டியூம்லாம் போட்டு கையாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? அடுத்து அவங்க தான் சிஎம்னு காணா போயிடுச்சு. டிடிவி தான் அடுத்து. நாங்கள் இன்னும் சொல்ல போட்டிங்கன்னா டிடிவி முதலமைச்சர் ஆகாட்டி நீ ஆகவில்லை என்றால் நான் தற்கொலை பண்ணிக்கிற இதே இடத்துல சொன்னார். யார் தெரியுமா? செந்தில் பாலாஜி. இன்னும் உசுரோட இருக்கார். என்னென்ன விஷயம் அவர்கிட்ட தான் கேட்கணும், என்ன விஷயம்ட்டு. அப்போது இவ்வளோ நபர்களை வந்து ஓரம் கட்டிட்டு எடப்பாடி அவர்கள் வந்து உள்ளே வந்திருக்காருனாக்கா அரசியல் மூவ். நீங்கள் அரசியல் என்பது நகர்வு, நல்லா புரிஞ்சுங்க. இட்ஸ் நாட் அ கேம், இட்ஸ் மூவ்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நகர்வை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயம் மாறணும் போது கால்குலேட்டிவாக சில விஷயங்கள் மூவ் பண்ணுவாங்க. இறுதியாக அல்டிமேட்டாக நம்ம ஜெயிக்கணும், யாரோடு சேர்ந்து ஜெயிக்கணும், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கணும், ஒவ்வொரு அரசியல் கட்சியும் மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். தெரிஞ்சே வந்து இப்போ வந்து கட்டுமரத்தில் திமுக மிதந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? அந்த மாதிரிலாம் எல்லாரும் போய் மிதக்க மாட்டாங்க. எந்த கட்டுமரம் தெரியுமா சார்? விஜயோட வருகையால் சீமானோட, அதாவது நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் சரியும் அப்படின்ற தாவேக்கா சொல்லுது. அவங்களாம் ஒரு ஆளே கிடையாது, பொருட்டே இல்லைன்ட்டு தம்பிகள் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி சார்? நாம் தமிழர் தம்பிகள் இது எப்படி சார்? அவங்க ஏன்னா களத்தில் இருக்காங்க, இத்தனை வருஷமா இருக்காங்க, எல்லா தேர்தலும் சந்திக்கிறாங்க, தனித்து போட்டிடுறாங்க. இவங்களுக்கே 8%. திரு விஜய் அவர்களுக்கு வந்து வெறும் நடிகர்ன்ற ஃபேம் மட்டும்தான் இருக்கு, பெருசாக பேசவும் மாட்டார், ப்ரெஸ் மீட்டுக்கும் வரமாட்டாரு. திரு சீமான் அவர்கள் வந்து ஏறாத மேடை கிடையாது, போகாத இடம் கிடையாது. ஆனால் அவருக்கு 8% தான் வந்திருக்கு. ஆனால் அவரோட சதவீதத்தையே இது வந்து சரியும் அப்படின்ற மாதிரி தாவேக்காவினர் சொல்கிறீங்களே அண்ணா. அவருடைய ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ மூவ் பண்ணி கொண்டு போகிறாருன்றது நீங்கள் பாருங்கள். இப்போது தொடர்ச்சியாக எலெக்ஷனில் போட்டியிடுவதாலே ஒருத்தர் வந்து பெரிய வெற்றி வாய்ப்பெல்லாம் பெற்ற முடியலாம் சொல்ல முடியாது தம்பி. எனக்கு தெரிஞ்சு அதிகமாக தேர்தலில் பங்கு பெற்ற ஒரு நபர் தமிழ்நாட்டில் இருக்கார். ஒரு பேர் எலெக்ஷன் மேன். ஆமாம், கேள்விப்பட்டீங்களா? அப்போ தொடர்ச்சியாக அவர் எலெக்ஷன் நிற்கிறதுனால அவர் வந்து பெரிய ஆள் ஆகிட்டாரா? நீங்கள் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. சரியான நகர்வு சரியான யுக்தியோடு கையாளும் பொழுது ஒவ்வொரு கட்சியும் அதற்கான சதவீதத்தை பெறும். அவர் கையாண்ட வரைக்கும் இது வரைக்கும் 8% பெற்றிருக்கு. இனி சரியான முறையில் கையாண்டாக்கா சதவீதம் கூடும், தவறான முறையில் வந்து கையாண்டாக்கா சதவீதம் குறையும். நம்ம இதை போய் ரொம்ப பெருசாக கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடக்கு. நீங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த்து நீங்கள் களத்தில் காட்டுங்க, இவங்க ஸ்ட்ரென்த்து இவங்க களத்தில் காட்டட்டும். சரி, இது மக்கள் யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய உதாரணம் வந்து தேமுதிக சார். அவங்க தனியாகவும் நின்று பார்த்துருக்காங்க, கூட்டணியிலும் நின்று பார்த்துட்டாங்க சார். இன்றைக்கி அவங்களோட நிலைமை ரொம்ப சரிவு தான் கண்டுருக்கு. நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாமே சார். எப்படி சொல்கிறீங்க? கலைஞர் என்ற மாபெரும் இமயம்னு சொன்னாங்க.
அவரை எதிர்க்கட்சி வரிசையில் கூட வந்து உட்கார விடாமல் கடைசி வரைக்கும் சட்டமன்றத்தில் வர விடாமல் ஒரு வேலையை செஞ்சு விட்டு போனார். இம்பேக்ட் எந்த அளவுக்கு யாரால எப்படி ஏற்படுத்த முடியும் அதுக்கு இருந்த காலகட்டத்துக்கும் 6-11 திமுகவோட மோசமான ஆட்சின்னு கூட சொல்லலாம். இப்போ மட்டும் தேலாரம் பானார் ஓடுதான் சார். அந்த டைம் வந்து இலங்கை பிரச்சனை, அதை விட கரண்ட் கட்டு, உங்களுக்கு உச்சபட்சம். அப்போ கரண்ட் கட்டு, இப்போ கரண்ட் தான் உனக்கு வைக்கிது வேட்டு. கரெக்டா இல்லையா? எவ்வளோ வந்தது கரண்ட் பில் அப்போக்கு இப்போக்கு யோசிச்சு பாருங்க. நீங்கள் அப்போ இருந்த ஆட்சிக்கும் இப்போ இருந்த ஆட்சிக்கும், அப்போ இளைஞர்கள்ட்ட இருந்த அரசியல் புரிதலும் இப்போ இளைஞர்கிட்ட இருந்த அரசியல் புரிதலும், அப்போ கலைஞருக்கு இருந்த வேல்யூம் இப்போ விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வேல்யூம், ரெண்டு பேருக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, யங்ஸ்டர்ஸோடைய ஸ்ட்ரென்த்து, ஓட்டு பலம் இருக்குது, எவ்வளோ வந்து காமன் ஓட்டர்ஸ் வந்து இன்றைக்கி அரசியல் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. 70-80% மட்டும் போலிங் ஆகும், மிச்சம் 30% மக்கள் வந்து அவங்களும் ஓட்டு போடணுன்றத ஒரு முடிவுக்கு எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த மோசமான ஆட்சி இங்கே அனுப்பணும் பொழுது ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் இருக்குல்ல, நிறைய இருக்குல்ல. 2011 திரு விஜயகாந்த், இப்போ 2026 திரு விஜய், இப்படிதான் நீங்க சொல்ல வருது. அதை விட அதிகமாக தான், அதை விட அதிகமாக தான் வரும். ஏன்னா உங்களுக்கு விஜயகாந்துக்கு இருந்த ஓட் பேங்கிங், அந்த பீப்புள் செட் ஆஃப் ஏஜ் குரூப்ன்றது வேற. தளபதி விஜய்க்கு இந்த கேட்டகரியே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகுது. யங்ஸ்டர்ஸ்லேருந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து எல்லாமே பெருவாரியான ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. விஜயகாந்துக்கு வந்து திரு விஜயகாந்துக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் யாருமே ஆதரவு இல்லைன்றீங்களா? தம்பி இந்த அளவுக்கு இல்லை, விஜய் அளவுக்கு இருந்த அளவுக்குலாம் ஆதரவு இல்லை. அதான் யதார்த்தமான ஒன்று. நீங்கள் அதை மறுக்கவே முடியாது. எம்ஜிஆருக்கும் சரி விஜயகாந்துக்கும் இருக்கிறதை விட யங்ஸ்டர்ஸுக்கு அரசியல் புரிதலோடு களத்துக்குள்ள இன்னைக்கு வந்திருக்கிறது அதிகம். ஏன்னா இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸோட வாக்கு வந்து அதிகமாகவே இருக்குது சார். அது எல்லாமே டோட்டலாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறது திரு விஜய்க்கு தான், தாவேக்காவுக்கு தான். ஆமாம், வேற யாருக்கு உதயநிதிக்கு போடுவாங்க சார். தம்பி கபில் தேவை கூப்பிட்டு திருவள்ளுவர் சிலை கொடுத்துருந்தாரு பார்த்தீங்களா 2 நாளைக்கு முன்னாடி. அவர் எனக்கு ஏன்ப்பா அதை கொடுத்தன்ற மாதிரி அவர் பார்த்தாரு. கரெக்டுங்களா? திருவள்ளுவர் சிலையை வந்து அவர் வாங்கினா கபில் தேவ் திருக்குறளை படிச்சு பார்க்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு சார். என்னன்ட்டு ஒரு 2 குறளை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. இளமை புகுத்தி விடும், ஞாபகம் இருக்கா திருக்குறள்? அதுக்கு நல்ல வேலைக்கு இந்த காசியப்பன் பாத்திரங்களில் ஒரு கப்பு வாங்கி வந்து கொடுத்தானே, அதை கொண்டு போய் கொடுக்காம தான் இல்லை. அது வரைக்கும் சந்தோஷம். ஒரு மாற்றுத்திறனாளி கொடுத்தோம் தெரியுமா? அவ்வளோதான். நீங்கள் பெருவாரியான இளைஞர்களை இன்றைக்கி வந்து கையில் வச்சுருக்கிறது டிவிக்கு தளபதி விஜய் நம்மளது. அந்த யங்ஸ்டர்ஸ் தான் நாளைக்கு ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்காங்க நம்மளது. நிச்சயமாக பாருங்கள் பெரிய சேஞ்சஸ் ஏற்படும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இது குறித்து விரிவாக பேசலாம். நன்றி சார். நன்றி தம்பி.